இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு கோவிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்படும்படி அன்னை மரியாவும் யோசேப்பும் குழந்தையை கோவிலுக்கு எடுத்து செல்லுகிறார்கள். அங்கே கடவுளுடைய வருகைக்காக தூய ஆவியின் ஏவுதலால் காத்திருந்த இறை பற்று கொண்ட ஒரு நேர்மையாளர் சிமியோன் என்பவர் இதை சந்திக்கிறார். ஆண்டவருடைய மெசியாவை காணும் முன் அவர் சாகப் போவதில்லை என்று தூய ஆவியால் உணர்த்தப்பட்டிருந்தார். அவருடைய வாய் வழியாக கடவுளுடைய வார்த்தைகளை பாருங்கள். இந்த குழந்தை பலருடைய எழுச்சிக்கும் பலருடைய வீழ்ச்சிக்கும் காரணமாயிருக்கும், எதிர்க்கப்படும் அறிகுறியாகவும் இருக்கும். அன்னை மரியாவை பார்த்து சொல்லுகிறார், உம்முடைய இதயத்தையும் ஒரு வாள் ஊடுருவும். அன்பானவர்களே, இன்றைக்கும் உலகமெங்கும் இருக்கின்ற மக்களை பல்வேறு நிலைகளில் இயேசுவினுடைய வாழ்வு பாதித்து கொண்டே இருக்கிறது. பலரை மனம் குத்துண்டவர்களாக, பாவங்களுக்கு எதிராக, தவறான நியதிகளுக்கு எதிராக மனதை உறுத்தி அவர்களை மனந்திரும்பச் செய்கிறது. பலர் இந்த இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகின்றவர்களை தாக்குகிறார்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய சீடர்கள் சீடத்திகளை தாக்குகிறார்கள், அழிக்க முயலுகிறார்கள். நம் நாட்டிலும் அது நடைபெறுகிறது. இயேசுவினுடைய வாழ்வு, அதை பின்பற்றுகின்றவர்கள் எப்பொழுதும் எதிர்க்கப்படுவார்கள் அல்லது அதனால் வாழ்வை பெற்றுக்கொள்வார்கள், உயர்ச்சியை பெற்றுக்கொள்வார்கள். அன்னை மரியாவும் அதனால்தான் அந்த வியாகுலத்தை தன்னுடைய உள்ளத்திலே தாங்கும்படி கடவுள் திட்டமிட்டிருந்தார். இயேசுவை தாங்கிய உடலாயிற்றே, திருவயிறாயிற்றே, அதனால் அவர்களுக்கு பாதகங்கள், வியாகுலங்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய நீதிமுறைகளை உள்ளத்திலே தாங்குபவர்களுக்கு ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், உலகில் உங்களுக்கு துன்பங்கள் உண்டு, ஆயினும் நான் உலகை வென்றுவிட்டேன், தைரியமாக இருங்கள். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவை கோவிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்படுகின்ற இந்த நிகழ்ச்சி நம்முடைய உள்ளத்தில் விதைக்கின்ற விதை என்ன? ஆண்டவரை பற்றி கொள்ளுவோம், வாழ்வை பற்றி கொள்ளுவோம், சிக்கன பிடித்து கொள்ளுவோம். இந்த உலகமே அழிந்தாலும் கூட அவர்தான் வாழ்வு என்பதை எல்லாருக்கும் சாட்சியமாக வாழ்ந்து காட்டுவோம். அன்பு நிறைந்த எங்கள் தகப்பனே, உயிருள்ள எங்கள் இறைவா, தொடக்க முதல் இன்றைய நாள் வரை இனி என்றென்றைக்கும் இருக்க போகின்றதை முன்னுரைத்த சிமியோனுடைய வார்த்தைகளின்படி இயேசு கிறிஸ்து விண்ணகம் சென்ற பிறகு தூய ஆவியை பெற்றுக்கொண்ட உம்முடைய சீடர்கள் கொல்லப்பட்டார்கள், வேதனைக்கு உள்ளே தள்ளப்பட்டார்கள். இன்றளவும் கிறிஸ்தவர்களாக இருப்பவர்களை பல்வேறு நிலைகளிலே வேதனைக்கு உள்ளாக்குகின்ற இந்த உலகில் பலர், ஆண்டவரே, பற்களை நரநரவென்று கடித்த வண்ணமாக, கண்கள் தீக்கணலை தெரிக்கும் வண்ணம் பார்க்கின்றவர்களாக, கிறிஸ்தவ மதிப்பீடுகளின் வாழ்பவர்களை வெறுப்பவர்களாக பலர் இருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் பற்றி கொண்டிருக்கின்ற இந்த விசுவாச வாழ்வு பலரையும் உம் பாதையில் கொண்டு வந்து சேர்க்கிறது என்பதே எங்களுக்கு வாழ்வில் அடித்தளமாய் ஆதாரமாய் இருக்க செய்தருளும். அந்த வரத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு வாழச் செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.